தமிழக மக்களுக்கு வணக்கம். மீண்டும் சுறுசுறுப்பாகும் இந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, 10 ரூபாய் தியாகி செந்தில் பாலாஜி, இப்படி பல அடைமொழிகளுடன் அழைக்கப்படுகின்ற, அதற்கு முன்னர் அவர் பார்த்தீங்கன்னாக்கா கொலுசு பாலாஜி என்று அழைக்கப்பட்டார். ஏனென்றால் இடைத்தேர்தலெல்லாம் அவருடைய கைவரிசையெல்லாம் ஒரு முறை கொலுசு, ஒரு முறை கம்மல் என்றெல்லாம் கொடுத்து வழங்குகின்ற அந்த ஒரு வழிமுறையை கடைபிடித்தார் என்பதற்காக அவருக்கு கொலுசு பாலாஜி, கம்மல் பாலாஜி என்றெல்லாம் கூட பெயர்கள் இருந்த நிலையில் செந்தில் பாலாஜிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு சர்ச்சை கிளம்பி இருக்கிறது. ஏற்கனவே பல வழக்குகளில் அவர் சர்ச்சைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் வழக்குகளை பார்த்தீங்கன்னாக்கா பின்னடைவுகளையும் சந்தித்து வருகிறார் என்கிற நிலையில், அந்த பின்னடைவின் உச்சபட்சமாக தன்னுடைய அமைச்சர் பதவியை இழக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் என்கிற நிலையில், நம்ம கொலுசு பாலாஜி, அதாவது நம்ம கம்மல் பாலாஜி, அதாவது 10 ரூபாய் தியாகி பாலாஜி இப்பொழுது மீண்டும் சர்ச்சையில் சிக்கியிருப்பது எதில் என்றால், கரூரில் அவர் கட்டி கொண்டு வருகின்ற அந்த மிகப்பெரிய மாளிகை, அது வீடுன்னு கூட சொல்ல முடியாது, மாளிகை, பேலஸ் என்றுதான் சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட 350-400 கோடி ரூபாய்க்கு ஒரு பேலஸை கட்டுகிறார். 350-400 கோடி ரூபாய் என்றது சும்மா சொல்லப்படுகின்ற தொகை. அது எனக்கு தெரிந்து அது இன்னும் ஜாஸ்தியாக இருக்கணும். ஏன்னா இங்கே இந்த உதவாநிதி பின்னால் சுற்றிக்கிட்டு அலக்கை வேலை செய்துக்கிட்டு சகலத்தையும் சப்ளை பண்ணுகின்ற நபர்களுக்கே, அந்த அலக்கை முண்டங்களுக்கே பார்த்தீங்கன்னாக்க இங்கே 300 கோடிக்கு 400 கோடிக்கு ஒருத்தன் ரதீஷ் 300 கோடிக்கு வீடுங்கிறான், இன்னொருத்தன் ஆகாஷ் பாஸ்கரன் 500 கோடிக்கு படம் எடுக்கிறேன்றான். இப்படி எல்லாம் இவர்கள் சுற்றி கொண்டிருக்கும் பொழுது செந்தில் பாலாஜி அமைச்சராக கோலோச்சியவர் நம்பர் 2 என்று சொல்லுகின்ற அளவிற்கு, அதாவது துரைமுருகனுக்கே முக்கியத்துவம் கிடையாது, அதை விட அதிகமாக செந்தில் பாலாஜிக்குத்தான் முக்கியத்துவம் என்று கருதப்பட்டவர் பேண்டிலே உச்சா போய், அதாவது ஈடியிலிருந்து ரேடுக்கு பேண்டிலே உச்சா போய் இவர் உடனே சிறைக்கு போகும்பொழுது நெஞ்சை பிடித்து கொண்டு ஒரு கலாட்டா செய்து அதுக்கப்புறம் மருத்துவமனைக்கு சென்ற பொழுதும் ஒட்டுமொத்த தமிழக அமைச்சரவையும் அங்கே சென்று நின்றது அப்படின்றத நம்ம பார்த்தோம். முதலமைச்சர்லேருந்து ஆரம்பித்து, சின்னதுலேருந்து ஆரம்பித்து ஒட்டுமொத்த அமைச்சரவையும் அங்கே இருந்தது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அவர் சிறைக்குள் சென்ற பொழுது படாத பாடுபட்டு தொட்டுப்பார், சீண்டிப்பார், ஆச்சா போச்சா என்றெல்லாம் வீடியோ வெளியிட்ட ஸ்டாலின், பொன்முடிக்கோ துரைமுருகனுக்கோ நேருவுக்கோ இப்படியெல்லாம் வீடியோ விடவில்லை என்ற நிலையில் அவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை பெற்றிருந்த செந்தில் பாலாஜி இன்றைக்கு அந்த வீட்டை கட்டாமல் இருந்தால் அது அவமானம் இல்லையா? அவருடைய ஆட்சி காலத்தில் எப்படியெல்லாம் அவர்கள் கோலோச்சுகிறார்கள், அப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரும் கோலோச்சும் பொழுது அவர் மட்டும் என்ன சளைத்தவரா? குடும்பத்துக்கு படியளந்து தானே நான் போய் இந்த இந்த வழக்கில் சிக்கிக்கிட்டேன் அப்படின்றதான அவர் சொல்லக்கூடியது. ஒரு பக்கம் வேலை வாங்கி தரேன் என்று சொல்லி பணம் பெற்று அதை திரும்ப ஒப்படைத்ததாக, அதாவது ஒரு சிலருக்கு மட்டும் திரும்ப ஒப்படைத்து மற்றவர்களையும் ஏமாற்றியதாக வழக்கு அது உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்று இன்றைக்கு அது விசாரணையில் இருக்கிறது. இன்னொரு பக்கம் டாஸ்மாகில் பணம் சுருட்டியது. இந்த 10 ரூபாய் என்பதோடு அல்லாமல் பாட்டிலுக்கு 10 ஸ்டாலின் ஒரு வெத்து என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், அதையும் கடந்து இந்த மதுபான கூடங்களிலிருந்தே மொத்த கொள்முதலாக அப்படின்ற மாதிரி மொத்த கொள்ளையாக எடுத்துகிட்டு போனது, அது ஒரு பக்கம். அந்த வழக்கு ஒரு பக்கம் தன் மீது கத்தியாக ஊசலாடி கொண்டிருக்கிறது அப்படின்ற நிலையில் இந்த வீட்டை இப்பொழுது அவசரமாக மீண்டும் கட்டுகிறார். அதாவது கட்டுமான வேலைகள்லாம் ஆரம்பித்து விட்டார். இந்த காணொலியிலே நீங்கள் பார்க்கலாம். எப்படி அமலாக்கத்துறையால் அட்டாச் செய்யப்பட்டிருக்கின்ற, அதாவது அமலாக்கத்துறை இங்கே இந்த வீட்டை நாங்கள் அட்டாச் செய்கிறோம், எங்களுடன் நாங்கள் இந்த வழக்கில் சம்பந்தமாக நாங்கள் சொல்கிறோம் என்று நோட்டீஸ் ஒட்டிய பிறகும் கூட அவர் அதை பற்றி எந்த கவலையும் படாமல் இந்த வீட்டு வேலையை துவங்கிவிட்டார். ஏனென்றால் இந்த அட்டாச்மெண்ட் என்பது சட்ட ரீதியாக அது ஒரு அடையாளம், அவ்வளவுதான். மற்றபடி அவர்கள் கைப்பற்றி தன் கையில் வைத்து கொள்ள மாட்டார்கள். நிறைய அரசியல்வாதிகளுடைய ப்ராப்பர்ட்டிகளையும் இப்படித்தான் அவர்கள் அட்டாச் செய்வார்கள். ஆனால் அதை அப்படியே உடனே கைப்பற்றிக் கொள்வார்களா என்றால் மாட்டார்கள். அந்த வழக்கின் நிலுவை வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். அதனால் இவர் கட்டுவதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கரூர் வாசிகள் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இவ்வளவு நடந்து கூட இவனுக்கு புத்தி வரல பாரு, அந்த அராஜக எண்ணம் போகலை பாரு, இவ்வளவு நடந்த அந்த அகம்பாவம் போகலை பாரு, நான் அப்படித்தான் கட்டுவேன், உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்துடன் தான் அவர் இதை செய்கிறார். இதை என்ன மீடியா கருத்தில் எடுத்துக்கொண்டு ஒளிபரப்பவா போகிறார்கள்? உனக்கு எங்கிருந்து இவ்வளோ பணம் வந்தது என்று கேட்கவா போகிறார்கள்? வெறும் படிக்கு மட்டும், இந்த படியில் போடுற அந்த கிரனைட் இருக்கு இல்லையா, இதற்கு மட்டும் கொடுக்கப்படுகின்ற தொகை எவ்வளோன்னா 8.5 கோடி ரூபாயாம்.
படி மேலே பதிக்கக்கூடிய கிரனைட் கற்களுக்கு மட்டும் 8.5 கோடி ரூபாய் என்றால் எத்தனை படிகள், எத்தனை மாடிகள்? அதில் மேலே ரூஃப்டாப்பில் நீச்சல் குளம் என்று ஆரம்பித்து பல்வேறு விஷயங்களை அவர்கள் செட் செய்து வைத்திருக்கிறார்கள். அதுக்கு ஆர்கிடெக்டுக்கு மட்டுமே பல கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை கட்டுமானம் செய்யக்கூடிய நபருக்கு மட்டுமே அவ்வளவு பல கோடி ரூபாய். எப்படி கட்டுமானம் செய்யலாம் என்று திட்டம் வகுப்பதற்கு, கட்டுமானம் செய்வது எப்படின்னு திட்டம் வகுப்பதற்கு மட்டுமே பல கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த வீட்டை கட்டி முடித்து ஒரு கால் புதுமனை புகுவிழாவுக்கு ஸ்டாலினையும் ஸ்டாலினுடைய மனைவியார் அவர்களையும் அப்புறம் ஸ்டாலினில் இருக்கக்கூடிய குடும்பத்தினரையும் அழைத்து கோலாகலமாக செய்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. இங்கே எல்லாரும் துணிச்சலாக எதை வேண்டுமானாலும் செய்யலாம். சமீபத்தில் பார்த்துருப்போம், ஒரு 2 வருஷம் முன்னாடி, சமீபத்தில் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னர் அமைச்சர் மூர்த்தி ஒரு திருமணம் செய்தார். அவர் குடும்பத்தில் ஒரு திருமணம் செய்தார். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 350 கோடி ரூபாய்க்கு செலவு செய்து மதுரையே அல்லோலகல்லோலப்பட்டது. அப்படியாக செலவு செய்து எத்தனையோ ஆயிரம் கிடாக்கள் வெட்டப்பட்டு எத்தனையோ ஆயிரம் கோழிகள், ஆயிரக்கணக்கில், சொல்லப்போனால் லட்சக்கணக்கில் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, இப்படியெல்லாம் வெட்டப்பட்டு அவர்கள் இந்த விருந்து வைத்தார்கள். அவர்களுடைய வீட்டு திருமணம் அவர்கள் செய்வதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் 350 கோடி ரூபாய்க்கு திருமணம் செய்கிறார் என்றால் இவர் எவ்வளவு வரி கட்டியிருக்க வேண்டும்? இதெல்லாம் வெள்ளை பணமா? யாருடைய வீட்டு பணம்? உங்கள் பணம், என் பணம், சுருட்டிய பணம் தானே, திருட்டு பணம் தானே. அதனால் அவர்கள் இறைக்கிறவாறு இறைக்கிறார்கள். சரி, அது மக்களுக்காக இறைத்து விட்டு போகிறார்கள் என்று கடந்து போக வேண்டியதுதான். வேற என்ன கேள்வி கேட்க முடியும்? ஆனால் இங்கே செந்தில் பாலாஜி கட்டியிருப்பது அவருடைய சொகுசுக்காக அவர் கட்டியிருக்கின்ற பங்களா. இந்த செந்தில் பாலாஜி ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னர் என்ன செய்து கொண்டிருப்பார் அப்படின்றத யோசிச்சுப்பார். ஒரு 20 ஆண்டில் ஒரு மனிதன் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறான் என்றால் அவன் தொழில் முறையில் உயர்ந்திருக்க வேண்டும். அதாவது ஒரு தொழிலில் போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறேன், முதலீடு போடுறேன், அந்த முதலீட்டிலிருந்து நான் இவ்வளோ பணம் வருது, இந்த பணத்தை இன்னும் மேல் முதலீடாக போடுகிறேன், அதன் மேல் முதலீடாக போடுகிறேன், இப்படியே வளர்ந்து நான் படிப்படியாக வளர்ந்து, இல்லை அசுர வேகத்தில் வளர்ந்து, இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி ஏஜில் அசுர வேகத்தில் வளரக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் வளர்ந்து இவர் அதை கட்டியிருக்கிறாரா? இவருக்கு எங்கிருந்து இவ்வளவு பணம் வருகிறது? அந்த குடும்பத்துக்கு கொடுத்தது போக இவர் அடித்த பணமே ஏகப்பட்டது என்று சொல்கிறார்கள். வாரத்துக்கு 200 கோடியிலும் 250 கோடி ரூபாய் இவர்கள் கப்பம் கட்டி கொண்டிருந்தார் அந்த குடும்பத்திற்கு என்று சொல்லப்படுகிறது. இது போக இந்த 200-250 கோடி எங்கிருந்து கப்பம் கட்டி கொண்டிருந்தார் என்றால் டாஸ்மாக் இருந்து கிடையாது, அது தனி வருமானம். இது எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பவர் கம்பெனி எல்லாம், பவர் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, இந்த பவர் நிறுவனங்கள்லேருந்து, தனியார் பவர் நிறுவனங்கள்லேருந்து அவருக்கு வழங்கப்படக்கூடிய லஞ்ச பணம். எப்படி அவர்கள் வழங்குகிறார்கள் அப்படின்னா, இந்த மின் பகிர்மான கழகம் இருக்குது பாருங்கள், இந்த மின் பகிர்மான கழகத்திலிருந்து இவ்வளவு நீங்கள் மத்திய தொகுப்பிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம், இவ்வளவு மின்சாரத்தை நீங்கள் தனியாரிடமிருந்து கொள்முதல் செய்யலாம் என்று இருக்கிறது. இப்படி மத்திய தொகுப்பிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் என்று கொடுக்கக்கூடிய அந்த அனுமதி இருக்குது பாருங்கள், அந்த அனுமதியை விட மிக குறைவாகத்தான் இவர்கள் பெறுகிறார்கள் மத்திய தொகுப்பிலிருந்து. ஆனால் தனியாரிடமிருந்து இவ்வளவுதான் பெற்றுக்கொள்ளலாம் இருக்கு பாருங்க, அதை விட கூடுதலாக வாங்குகிறார்கள். இதை திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சமீபத்தில் ஒரு அறிக்கையின் மூலம் இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்தார். இதனால் மட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா பல ஆயிரம் கோடி ரூபாய் நஷ்டம் தமிழக மின்சார வாரியத்துக்கு ஏற்படுகிறது. அதனால் என்ன, பல ஆயிரம் கோடி ரூபாய் அப்படியே லாபமாக ஸ்டாலினுக்கு போகுது. அதானியிலிருந்து ஆரம்பித்து எல்லா பவர் நிறுவனங்கள், தனியார் பவர் நிறுவனங்களிலிருந்து இவர்கள் பெறக்கூடிய மின்சாரம் என்பது அனுமதியை விட கூடுதலாக இவர்கள், அதுவும் கூடுதல் விலை கொடுத்து, இதுவும் அதே விலை, இதுவும் அதே விலை, தனியாரிலும் அதே விலை, இந்த மத்திய தொகுப்பிலிருந்தும் அதே விலை, அல்லது இங்கே இருக்கக்கூடிய அரசு மின்சார கூடங்கள் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உற்பத்தி கூடங்கள் இருக்குது பாருங்கள், அங்கிருந்தும் அதே விலை என்றால் யாரும் எதுவும் கேட்க போகிறதில்லை. ஆனால் தனியாரிடமிருந்து கூடுதல் விலைக்கு இவர் பெறுகிறார் என்றால், அதுவும் அனுமதியை விட அதிகமாக இங்கே அனுமதியை விட குறைவாக என்றால் இதன் நோக்கம் என்னவாக இருக்க முடியும்? ஒரு இடத்துல எனக்கு மின்சாரம் கிடைக்கிறது, குறைந்த விலைக்கு கிடைக்கிறது, அதை நான் பெற மறுக்கிறேன். ஆனால் இன்னொரு இடத்தில் கூடுதல் விலை கொடுத்து மின்சாரத்தை வாங்குகிறேன் என்றால் அப்போ ஏதோ ஒரு கையூட்டு எனக்கு வரணும் இல்லை, இந்த கையூட்டு தான் அங்கே போகுது. அது போக ஏற்கனவே நான் கடந்த காணொலியில் சொன்னது போல் இந்த குடும்பத்திற்கு கொடுத்தது போக அங்கிருந்து சிந்தது பாருங்கள், அந்த சிந்தக்கூடிய தான் பருக்கைகள் தான் இந்த
300 கோடி 400 கோடி 500 கோடி போன்ற மிச்ச சொச்சங்கள். மிச்ச சொச்சமே இப்படின்னா அசல் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு முன்னாள் அமைச்சர், நீதிமன்றத்தால் தொடர்ந்து குட்டு வாங்கியவர், அசராமல் தன்னுடைய மாளிகையை கட்டி முடிப்பேன் என்று இருக்கிறார் என்றால், அமலாக்கத்துறை இதை வேடிக்கை பார்க்க போகிறதா? வருமான வரித்துறை இதை வேடிக்கை பார்க்க போகிறதா? இந்த கேள்வியெல்லாம் நம்ம முன்வைக்க வேண்டியதாக இருக்குது. முக்கியமாக மீடியா இதை வேடிக்கை பார்க்க போகிறதா? இதை வெளிச்சம் போட்டு மக்கள் முன்னால் கொண்டு வராதா? அப்படின்ற கேள்வி, இதற்கான விடை அவரவர் மனசாட்சிக்கே விட்டுவிடப்படுகிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.